அங்கே ஓப்ப கை கழுவுங்கப்பா, நீ கழுவுங்க வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். சாப்பிடுமா இல்லை சோறுங்க வச்சுக்கிறேன். எங்கள் அப்பனுக்கு போலியாட்டுக்குது. வரப்பா வரேன். கண்டிப்பா கடமா விடு, இன்னும் கையில் போட்டோம் பிடிச்சிடும். சரி சரி போதும். காட்டு முருங்கைக்காய் சாம்பார். கலரே சும்மா சூப்பராக இருக்குது. ஊத்துட்டா உங்களுக்கு? இல்லை ஊற்றுங்க, இல்லை கம்மியாக இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. ரேஷன் இல்லையா? அதே எலெக்ஷனு டைமில் கொட்டை வச்சு கொண்டு போடுறோம். ரேஷன் கார்டில் தான் கொட்டையை போட்டு வச்சுக்கிறேன். போச்சு சோறால கிண்டுனா அப்பயே தின்னுக்கு நான் தெரியலன்னா ஏமாந்த போச்சு. ஆயிருதுங்க சாப்பாடு ஆக்கணும், அப்பவே சாப்பிட்டுருங்க. அப்பவே தின்னணும், ஓடு வச்சிரும். அது இல்லை வேற காட்டாதுக்கு அந்த சோறு முழங்க முடியாது. ஒன்றும் சரி இல்லைங்க. அரிசியும் தெரியலங்க, ஆச்சுல தண்ணி தெரியலன்னு போவோம். என்ன சாமி எனக்கு முருங்கைக்காய் ரொம்ப வரலாற்று சிறு சிறுசாக இருக்குது. காட்டு முருங்கை வளர்த்தி அப்படிதான் எடுத்தது. எப்படி எடுத்துறாங்க? இது ஒரிஜினல் காட்டு முருங்கை. ஆமாங்க, அதான் இந்த ஹைபிரேட்டு சோத்துக்காயாட்டு கிடையாது. இல்லை 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 இல்ல, அது ஆபீஸ் காய் வேற, இது இது துளி போட்டால் ருசி வருமே. ருசி நல்லா இருக்குங்க, அது ருசியல் நல்லா வருங்க. ரேஷன் அரிசி சோறு, முருங்கைக்காய் சாம்பார். முருங்கை சாம்பார் ஓட்டும். இதுதானப்போ உடம்புக்கு நல்லது, சோத்துக்காய் விட. ஆமாம் அது ஆபீஸ் காய் வந்து தொத தொதன்னு. ஆமாம்,
பொறபொறனுங்க தண்ணி இல்லாத வர காய். தண்ணி இல்லாத வர காய். தண்ணி இல்லாத இதுக்கு இதுதான் இயற்கையிலே வர்றது தானுங்க. இது சும்மா ஏது மழையே இல்லை, வரப்பில் தான் வருது. என்னென்ன தண்ணி கொடி கொடி ஊத்துற மரத்துக்கு நிறைய எங்கங்க நாம குடிக்கிறதே பெரும் கஷ்டம். மத்த செடிக்கு தண்ணி ஊத்துறது, அதுக்கு போய் தண்ணி ஊத்துறதுக்கு எங்கேங்க தண்ணி தண்ணியாலுங்குது யாரு எடுக்கிறாங்க சமைக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். அது பக்கமா 4 கொண்டாடம் ஊத்தலான்றது. இப்போ மாத்தி பாருங்க, போட்டு அத்தனை பிஞ்சு கொட்டுது, போற அப்படி கொட்டுது. கொய்யாவை அத்தனை காய் விட்டு அதுங்க கூற கொட்டுது. அது கறிக்கே போசுங்க கொய்யா தண்ணி ஆகுது. அடே அது என்ன பண்ண முடியும்? நாம எந்த மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துவே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஏகப்பட்ட காய்ங்க அந்த கொய்யா காய். இங்க மனுஷன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கூட கூட பறிக்கணும் காய், அத்தனை காய் சேசான போதி காய் இந்த விஷம் பிடிச்சது. அந்த மரம் மழை வந்துருந்து தானே அடியில. தை மாத்திர இந்த காத்தி மாத்திர மயணிச்சு கொஞ்சம், அதோட சரி, அதோட லாஸ்ட் மழை கார்த்திகை மாசம் மேய்ஞ்சது. நீங்க அரிசின்னு வந்து கீழே லேச துளிச்சது வேற, அதோட சரி. நான் அரிசி கொண்டு போட்டு இப்போ 2 மாசத்துக்கு மேலே இருக்குமே. அதுதான் நீங்க வந்து ஓட்டு 3 மாசத்துக்கு பார்க்கணும். கார்த்திகை மாசம் போட்டது, மார்கழி 1, தையர் 3, மாசி 5, 6 மாசம் ஆக போகுது. இன்னும் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் கீழே தண்ணி வத்திட்டு என்னப்பா பண்றது? கீழே வத்தாது, அங்க வத்தாது. ஆனா தூரம் அது ஒண்ணுதான் சரி. தண்ணி எல்லாம் வத்தாது. அங்க வத்திருச்சுன்னா மழை உடனே இறங்கிடு. தண்ணி வத்திருச்சுன்னா மழை வருது, சாத்துது. அது ஒரு என்ன இருக்குது 2 கிலோமீட்டர் வர மாட்டேங்குது. ரிச்சா வரும், 2 கிலோமீட்டருக்கு எச்சாவே வரும். ரிச்சா வரும். அதான் ஒரு 100 ஒரு இங்கே இருங்க ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். வரும். ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இங்கிருந்து போய் மறுக்கு திரும்பணும். ஒரு குடம் தண்ணிக்கு 6 கிலோமீட்டர். திரும்பி வந்து மறுக்கு ஊத்திட்டு போகணுமே. ஒரு குடத்தோடய இருந்துக்குன்னா அந்த பத்துமா தானே? எத்தனை திரும்பணும் போக வர. இல்லைன்னா தண்ணி அங்க தண்ணி இல்லைங்க. இந்த வருஷம் இவத்துல தண்ணி இருக்க மட்டும் சிரமம் இல்லை. ஏதோ 1 கிலோமீட்டர் திரும்பிடலாம். இப்போ 2 கிலோமீட்டர் சேர்த்து ஒரே ஒரு தண்ணிக்கு 6 மைல் 6 கிலோமீட்டர் ஆகுது. திரும்பணுங்க. என்ன சோத்து கஞ்சி வடிச்சுக்கிறதா? சோறு நம்ம கொலகொலன்னு போயிரும். ஆக்கணும்னு சொல்ல தின்னுக்கிட்டா உண்டு. இது வருஷக்கூட தின்னுக்கலாம். கிண்டுனா உருண்டை சோறெல்லாம் தன முடியாது. உருண்டை சோறு முழங்க முடியாது, கல்லு மாதிரி ஆயிட்டு பேரு. இது சாறு ஊத்தி பெஞ்சு தண்றது ஒட்டி தண்ற சோறு வருஷம் எங்க தன முடியாது. இது முதல்ல வயனு வந்து அச்சேத்தம் போட்டுக்கிற இதெல்லாம் என்னது ஓரளவுக்கு இருக்குது. இப்ப போடுறதா ரொம்ப அந்த அச்சேத்தா ஊற வச்சு ஆட்டி பார்க்கல. தோசை எப்படி எழுதுன்னு ஆட்டினதுக்குத்தான் முள்ளாட்டுங்குது. முள்ளாட்டம் ஆக்கியாவே நமக்கு தெரியுது. ஒண்ணு வச்சுக்கிறேன், நாய் கூட கடிச்சுதானே அது. நீங்க ஊத்து ரேஷன் கடையில வாங்குற அரிசிய மாவாட்டி தோசை ஊத்துனீங்களா? நாய் கூட கடிச்சுட்டீங்க. நாய் கூட தானது அது அப்படி மண்ணுன்னு கிடக்குது பாவம். இப்படி எல்லாம் அச்சு போடுறோம்னு என்ன ஒண்ணு நாங்கெல்லாம் அப்படி கொடுமை என்ன பண்றத வாழ்றோம். மேல பெரிய கொடுமை போ. நாய் கூட அரிசியா அது கடிச்சு தோசையை நாய் திங்க மாட்டேங்கிறீங்களா? சொல்றாங்க தின்னுது. அது எங்க காடு காடு கொடி வச்சு கடிச்சு கால் வச்சுக்கிட்டு போவோம். நல்ல அரிசியாட்டா அங்க பல வல்லம் இருந்தா தானுங்க நல்லா தின்னோம். இது தோசை வந்து விறகாட்டை ரப்பர் மாதிரி ஆயிடுது. காலில் மெட்டி இழுத்து கொண்டே அப்படி பேசிடுறதா? புரோட்டா எப்படி பிச்சு பிச்சு போட்டு பண்றாங்க அப்படி. தோசையே புரோட்டாவாட்டு இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும் சாப்பாடு கொடுமை. நீங்க கொண்டாச்சியாலும் தின்னு வச்சு நிற்கும் போது தின்னு தீத்துட்டு அது சோறு நல்லது. பஞ்சாட்டம் கிண்டுன்னு கூட நல்லதுங்க. நான் கொண்டு வந்து அரிசியா அதாவே தின்னு தீர்ந்து போச்சு. இல்ல இப்ப கூட வேக வச்சு
கொஞ்சம் அன்னைக்கு சாக்கு எடுத்துன்னு போனோம் ரேஷன் கடைக்கு. விடுங்க 2 மூட்டை கொண்டு வந்து போட்டுலாம் விடுங்க. இப்பதாங்க தீர்த்தம் அது அரிசிதான். அது சோறு நல்லதுதான், அதாவே பிடிச்சிட்டோம். அரிசி அதாவே பிடிச்சாச்சு. இப்ப பார்த்தா கொட்டி போடுறான். எங்க கொடிமையெல்லாம் பெருங்கொடுமை போ, சோத்து கொடுமை சாப்பிட கொடுமை. நீங்க பார்த்தாலும் அதே வேணும். நானே அதே வேணும் தின்னுக்குவேன். எனக்கு பற்றி உங்களுக்கு தெரியாதா? எங்கோட ஆர்வத்தில் வந்தாத்தான் செத்து சுண்ணாம்பாயிருவாங்க. நல்ல சாப்பாடு தின்னு சிட்டியில் சாப்பாடு தின்னு வழங்குறவங்க அப்புறம் திடீர்னு வந்து நம்ம சரி நம்மளுக்கொசரம் நம்ம சங்கடப்பட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிறேன்ட்டுருவாங்க. சாம்பாருக்கு என்னென்ன போடுறீங்க? வெங்காயம் அதுதான் வெங்காயம் பூண்டு அப்புறம் பொடிக்க சட்டியில சாறு காய்ச்சினா ருசி. அப்ப அப்புறம் என்ன பொடி போடுறது? சாம்பார் பொடி மட்டும்தான். எல்லா பொடியுமே குழம்புக்கு போட்டா அது லாய்க்கல. எல்லாம் சாறு பண்றாங்க, நமக்கு பிடிக்கிறது இல்லை அந்த சாரெல்லாம். ஆமா, எல்லா பொடியுமே போட்ட குழம்புக்கு ஒத்து வர்றது. போடுற பொடி போட்டதான் ஒத்து வரும். சாம்பார் பொடியில எல்லாம் பொடி இஞ்சி கலந்துக்குது, காரங்குது. இப்பதான் பருப்பு வேக வைக்கிறா, அதான் போட்டு சரி போயிடும். அந்த சட்டியில சீக்கிரம் வெந்து போயிரு. ரெண்டு அந்த காய் இது சரியாய் போடணும். பருப்பு இப்ப போட்டு காய போடணுங்க. ஏன் சீக்கிரம் வேகாத அந்த காய் வெந்துரும்? சீக்கிரம் வந்துருங்க, அந்த பருப்பு கஞ்சி போயிருங்க. ஓ சரி சரி. இது அந்த தடமா பருப்பு ரேஷன் பருப்பு. ஆமாங்க, அது போடுறது இந்த தவிட்டு பருப்பு போடுறோம். பருப்பு நல்ல பருப்பு இல்ல, பருப்பு தொகரம் பருப்பு சுத்தமா இல்ல. நீங்க கொடுத்த பருப்பு பார்க்காது இந்த ஊத்து வேற அங்க தட்டுல வச்சுக்கிறேன் பேரு. நான் கொண்டது நல்ல தரமான பருப்பு. ஒரு கிலோ 160 ரூபாய் என்னமோ. பார்க்காதே அட்டை போயிட்டு போட்டு இருந்தா எடுக்காதே. சரி விடுங்க, ஒரு 2 மூட்டை அரிசி ஒரு 10 கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்து போட்டால் கிடக்குது. இப்போ என்ன பபத்துக்குள்ள அது என்னப்பா இல்லையா? மனுஷனுக்கு தேவை சோறு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்புறம் நிம்மதி, நிம்மதியான தூக்கம், அடுத்த நிம்மதியான தூக்கம், அவ்வளவுதான். தூக்கத்துக்கெல்லாம் நீ மெயினுங்க. யாரு? பரவாயில்ல இல்லை, இந்த 2 மாசமா எனக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. ஆனால் இன்னைக்கு ஒரே நாள் வந்து இங்கே தூங்கணும், நல்ல நிம்மதியான தூக்கம். தூக்கம் வந்துது. அது பாங்காட்டுக்குள்ள எங்கே படுத்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும்ப்பா. அது எனக்கு இந்த 4-5 வருஷமா இங்கே சுற்றி சுற்றி எனக்கு இது தண்ணியில் போட வீட்டில் போய் படுத்தா தூக்கமே வருதில்லை. கத்திரிக்காயும் வருது இல்லை ஐயா, இல்லை முத்துல பிஞ்சு காய். கத்திரிக்காய் அருமையான நாட்டு கத்திரிக்காய். அதே காய் தான் இந்த செடியெல்லாம் பேர் சாகுது எல்லாம் தண்ணி இல்லாத தண்ணி. அது கழிச்செடி ஆயிடுத்து, நாத்து போட்டுக்கலாம். மண்ணு சட்டி சாம்பார், சாம்பார் மண்ணு சட்டி சாம்பார் பாக்கறதுக்கு மண்ணு சட்டி தான் நம்மளுக்கு. அது சரியான விஷயங்க. கோசில சாறு காய்ச்சனா சாறு நல்லா நம்மளுக்கு தான் போடு. இந்த முருங்காய் எப்போ போடுறது? அதுவும் போட்டுருங்க, எல்லாமே போட்டு. அதான் தண்ணியில ஒரு கழுவி போட்டா தீர்ந்துங்க. முருங்காய் எல்லாமே போட்டுருணும். ஒரே மூட்டை போட்டு தாளிச்சு விட்டுருணும். காய் கொஞ்சம் வார்த்தை இருக்கிறது எப்படி எடுக்கிறது? அப்பதான் வாய குத்துது, வாய குத்துதான். கையில எப்படி எடுத்து அப்படியே உள்ள போட்டு மென்னுக்கிறதா இருக்குது. உறிஞ்சிறதெல்லாம் வழக்கம் இல்ல, மென்னு அப்படியே முழுங்கிறதா. முழுங்குவ இல்ல, வளர்த்தியும் தான் எடுத்துக்கலாம் கையில சாப்பிட்றதுக்கு. அவ இப்படி எடுத்து மூண்டை போட்டுக்கணும். தோசைக்கு சாம்பாருக்கு போடுறபடி மடக்கத்துல இப்படிதான் வெட்டி வைக்குவேன். இதென்ன பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? இது 2த்துக்கும் சேராம இருக்க மாட்டேங்குது. பெரிய வெங்காயமே தான் வாங்கி வந்தது. பெரிய வெங்காயம் என்ன கோழி குண்டாட்டு இருக்குது. இந்த கடையில எல்லாம் அப்படியே தானே, ஒரு ரோட்டு கடையில வைக்கிற சாமானுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. அது எங்கேங்க சாமானா அப்பக்கப்ப மாத்தி போடுறாங்க. இதே அப்ப வாங்கி வந்ததுதான் அப்படியே வச்சுக்கிறதா. அப்புறம் எல்லா சாக்காட்டுக்கு நான் போய் கேட்டா அதை கொடுத்துட வேண்டியது, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதான். சின்ன வெங்காயமே இங்க வைக்கிறது இல்லை. அந்த கஞ்சி உப்பு போட்டு குடிச்சா நல்லா இருக்காதையா? அதுமே அப்புறம் போட ஒரு டம்ளர் கூட உப்பு போட்டு உப்பு போட அம்மன் இருக்கும். எங்க அம்மா எங்க அப்பத்தான்
என்ன சின்ன வயசுல இருக்க சோறு பசியாச்சுன்னா பறப்போம். அப்புறம் கஞ்சி படிச்சு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துரும். நான் குடிச்சிருவேங்க அதை. எதுக்கு சோத்தை போடுறோம்ல கெட்டி கெட்டியா தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்டமே கூடாது ஒரு டம்ளர். அது போதும், அவ்வளவுதான். லேசான உப்பு போடாயா? போதும் போதும், அதே போதும். சோறு நம்பல சோறு மட்டும் போசி நேரி போட்டு குடிக்க முடியாது. அது ஒரு அளவுதான். சோத்து கஞ்சி எங்கள் அப்பத்தான் எப்படிதான் சின்ன வயசுல பசி எடுத்துட்டு பறப்ப சோத்துக்கு. அப்புறம் இருங்களா பசங்களான்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் இப்படி கஞ்சி படிச்சு கொடுக்கு. அதே போது இது நல்ல சத்துங்க, உப்பு இருக்கு. எல்லாம் வந்துருத்தாங்க. காலங்காத்தால் இப்படி கொடுத்து உடம்புக்கு எவ்வளோ சத்து. ஆமாம். நம்மளுக்கு காலையில் இட்லி தோசை பரோட்டா பூரி அப்படின்னு சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி வர மகிமை தெரியுமா மக்களுக்கு? கம்மியாக போடாயா, நீ போட்டு அடிச்சிடாதான். அந்த கையே போடல. உப்பு போட்டாலும் ஜாஸ்தி, சர்க்கரை போட்டாலும் ஜாஸ்தி. கையே ஆட்டு நல்ல கையை எது எடுத்தாலும் அச்சாதான் வருது. கம்மியால இல்லை, எடுத்தா ரம்பாத்தான் போகுது. எதுலயும் அருமை அருமை அருமை. எதுதான் அவங்க ஒரு துளியாலும் கையில் பிடிச்சுன்னு வரதில்ல. எடுத்து அகத்தாரத்தான் எது எடுத்தாலும். இந்த தலைதான் கொஞ்சம் முடியுது. முடிஞ்சதுதான் அது எங்க போய் நிக்குது. ஆறுச்சுதான் ஆளுக்கு ஒரு டம்ளர் பையன் அண்ணன் நானும் குடிக்கிறோம். குடி குடி டம்ளர் கூட டம்ளர் அளக்குதுண்டா. மண் சட்டி சோத்து கஞ்சி. சூடு ஆட்டுமாப்பா? ஆரிக்கும் ஆரிச்சு அப்பாதி பேர் ஒரே டம்ளர் போது 10-12 மணி வரைக்கும் பசிக்காது. பசிக்காது போகுது. இப்போ தாரிச்சு சோறுதுன்னா அது வெதிர்க்கு. ஜோர் கணக்கா இருக்குங்க. கேஸில் கூட சோறாகாது, விறகடுப்புல சோறாகி போச்சு. சூப்பர். எந்தானே தண்ணியா குடிக்குது. காலையில் இப்படி என்ன மண்ணடுப்புல ஆக்கின சோத்த கஞ்சியை வடிச்சு அப்படி குடிச்சா எனக்கு ஒரு 10-20 வயசுக்கு முன்னால், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற விஷயம் ஞாபகம் வந்துடுதப்பா. நீங்கள் ஒரு டம்ளர் ஊற்றிட்டீங்களா? குடிச்சு பாருங்க. அடடா இப்போ என்னப்பா சூப்பராக இருக்குது. அருமை அருமை. நான் கூட ரேஷன் அரிசி கொஞ்சம் மொச்ச வாசம் ஒரு வாசம் மட்டும் அடிக்கும்னு நினச்சேன். அருமையாக இருக்குதுப்பா. காலையில இருந்து டீ காப்பிகளும் குடிக்கூடாதப்பா. இந்த கஞ்சி குடிக்கணும்ப்பா. சோத்தூர் வடிச்ச கஞ்சி. உடம்பு அப்படி இரும்பாட்டு ஆகி போயிருப்போ இப்படி கொடுத்துடணும். உண்மையிலேயே நல்ல தொண்டை குடிக்கல நல்ல ருசியாக இருக்குதுப்பா. காய்ச்சலுக்கு அதுக்கு. வாயா நீ மாதிரி டம்ளர் குடி. வா, அருமையாக இருக்குது. வா வா, குடிச்சிட்டு 3 கிலோமீட்டர் தண்ணிக்கு போகலாம். வா. 3 கிலோமீட்டருங்க. போய் வரும்போது ஒரு குடத்துக்கு 6 கிலோமீட்டர் ஆகுது. போ, இந்த வாழ்நாள் இப்படி ஒரு கஞ்சி குடிச்சதே இல்லையப்பா. நாகூர் தர்காவில் கூட இப்படி கஞ்சி ஊற்ற முடியாது. என்ன, நாகூர் தர்காவில் கூட இப்படி ஒரு கஞ்சி ஊற்ற முடியாது. ருசி அபாரமாப்பா. ஒரு 40-45 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கஞ்சியோட அருமை தெரியும். புது தெம்பு வந்த மாதிரி இருக்குதுப்பா. அப்பா அருமை அருமை அருமை. நீ ஒரு டம்ளர் குடிக்காயா? குடி ஊற்றி குடிக்காது ஒரு டம்ளர் குடி. சோத்துக்கு 4 நாளைக்கு இப்படி இப்போ கஞ்சி குடிச்சோன்னு வையேன்,
மாடு பிறத்துக்குள்ள காசலால விட்டுருது. இழந்த இடைக்கு பிறந்து சீக்கிரம் கொண்டு வந்துடுவேன். கூத்து வேணும் குடு குடு. இறப்பு ரொம்ப வபுன்னு போக மாட்டேங்குதா? இல்லை இல்லை நம்பது வகுற போதும் போ. அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அதுல போடுறாங்க பிடிக்காது ஏகமா. வேர்ல கட்டி விட்டுக்கிறேன். மிளகாய் பச்சைக்காய் எல்லாம் பழுத்து அதே காய் தான். பச்சை மிளகாய் பறிச்சு வருது அதே போகுது. அதே போதும். எங்க பச்சை மிளகாய் எங்க ஜானி இது பண்ணு. நல்லா செடி சாகுது. அதேடா இது வளர்ச்சி முடி கொடுத்து இந்த காரி நூற்றி கித்தி வலிச்சிட்டேன். கொட்டாதே நாங்க இங்க ஒரு அங்க கிடக்குது அந்த ஓரத்தர காரையும் பாரு. அருமையாக இருக்குதுவோ. காலையில் டீ காப்பிக்கு பதிலாக இதை குடிக்கணுமாப்பா. முதல்ல கஞ்சி வச்சுக்கணும். காலையில் இருந்து சோத்துக்கு முன்னாடி பிடிக்கிற கஞ்சி குடிச்சிட்டா ஒரு சொம்பு தண்ணி 2 டம்ளர் கஞ்சி அவ்வளவுதான். கப்புன்னு கிடக்கு மத்தியானத்து வரைக்கும். 12 மணி மட்டும் திரும்பி கூட பார்க்க தேவையில்லைங்க. குடிச்சிட்டா நாங்க அப்படியே 2 நாள் கஞ்சி வச்சு கொடுத்தோம். ஒரு நாள் தண்ணி வாங்க போனா அச்சு போட்டு போன கஞ்சி வைங்க கஞ்சியாவே அடிச்சுக்கோங்க. வந்து கரைச்சு குடிச்சிட்டு சோறு ஆயிட்டு தண்ணி இல்ல அப்ப தண்ணி ஊத்தி கரைச்சு இதுல ஒரு வெங்காயம் இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் கடிச்சின்னு பாரு. இதுல 2 கப்பு கஞ்சி அடிச்சிருவோங்க. அடிச்சுடலாம். குடிச்சா ஒரு கடக்கும் குடிச்சிருவோங்க. அதெல்லாம் தண்ணிக்கு ஓ மகராசியார் ஜம்முன்னு வச்சுவோம். வச்சுக்கிறது இதுக்கு அப்புறம் கஞ்சி வைக்கிறதுக்கு. ஆமாயா இதெல்லாம் கிடைக்கும்ண்ணா. தண்ணி கூட ஐயா குடிக்கிறதுக்கு கிடைக்காத போகுது அரிசி தண்ணி. இங்கே எங்க ஐயா குக்கரில் வச்சு விசில் விட்டாங்கன்னா எடுத்து வச்சிடுறாங்க. எந்த கஞ்சி வச்சு வடிக்கிறாங்க? நான் தான் சோத்து கஞ்சி குடிச்சு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அவங்க கஞ்சி வைக்கிறாங்க. அரிசின்னு தனியா அளவா போடணும். ஒரு கஞ்சிக்குன்னு ஒரு அரிசி போடணும் ஒரு கையி. அப்படியே இருந்தாலும் குக்கரில் வைக்கிற இந்த மாதிரி விறகடுப்புல வைக்கிற கஞ்சியாட்டு இருக்குமா? குக்கர்ல கஞ்சி டேஸ்ட் அந்த கஞ்சி வராது. சமையலுமே வராது. நான் சொல்றேன் இந்த கஞ்சி டேஸ்ட் அது வருமா? அப்பா தெம்பு வந்துடுது. தெம்பு வந்துடுது. கஞ்சி குடிக்கிறதுக்கு போகணும்னு வரதா. அப்புறம் கஞ்சி குடிக்கிறதுக்கு தான் போகணும். அரிசிக்கு தண்ணி அரிசி ஊத்துனா அந்த கஞ்சி வருது. வடிக்கிறது கஞ்சி குடிச்சா நல்லா டக்குன்னு ஒரு வேக்குது குப்புன்னு. அவர் கச்சுக்காரருக்கெல்லாம் எங்கேயாலும் கஞ்சி தானே வச்சு கொடுக்குறாங்க. காசுக்காரன் சோறால் தின்றதில் களியெல்லாம் பண்ணி கொடுத்தா கம்மா அந்த கஞ்சி குடிக்கல வெறும் பாலாவே குடிச்சுங்க. அதே அந்த மிளகா அப்புறம் பழுத்து போச்சு. பச்சை மிளகாயா வரும் மிளகாயா? பச்சை மிளகாயா நல்லா பழுத்துருக்கு வெயிலுக்கு. ஏதோ ஒரு குழந்தை மிளகாயாட்டு ஆசை வாங்குறது மிச்சம். இந்த விஷயம் மிளகாய் வாங்குறது இல்ல. நீங்க உட்காந்துருந்தீங்களா? அதான் செடி அதான் ఈ మొదలు కూడా పాటిపోయింది చెడి నల్లతంది மழை பேஞ்சிட்டு சரி மறுபடியும் ரிட்டர்ன் துளுக்கும் மறுக்க காய் பழப்பான மழை பெய்யறதில்ல. இல்லைன்னா எல்லா எந்த காய்க்குமே பஞ்சம் இந்த சோறு இன்னைக்குதான் போசியான அன்னைக்கு மண் சட்டில களி கிண்டுவாங்க. ஆமா சட்டில தான் களி. போசி கீசியாலும் கிடையாது. தகவல் வீட்டுல சோறு கூடி தின்ட்டாங்க. அந்த பிள்ளைங்க முருங்கை ஆப்பி பொருசு எடுத்து வந்துடுறாங்க. மேல ஒரு சட்டி கீழே ஒரு சட்டியா? அது சொப்பு மூடுறதுக்கு. ஓ தட்டத்துக்கு பதிலா சட்டி. இதுக்கு மேல மூடணும். அது மண்ணு சட்டி உள்ள ஆவியாகி மடி உள்ள தண்ணி அது பார்த்தா ருசி. கீழே மண்ணு சட்டி மேலும் மேலே ஆவியாகிறது மண்ணுல சொப்பு வச்சுக்கிறதுனால சட்டிக்கும்
2 ஜோடி எடுத்துன்னு வந்தா அப்புறம் 2ம் பழகிடுது. எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கடைஞ்சி அப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றணும். சரி, இல்லை வதக்கி உள்ள எடுத்து ஊற்ற வேண்டியதான். கருவேப்பிலை இல்லை, அது எல்லாம் செத்து கறக்குதானே. கறிப்பல் இல்லை, தங்க மாதிரி கறிப்பு மாற்ற ஊற்றுங்க மாட்டேங்குதா. என்ன அப்புறம் தாளிச்சிட்டு போட்டு கடைசியில் வெங்காயம் நம்ம போடுறோம். அது பழம் வேகட்டுன்னு கொட்டிக்கிறேன். தக்காளி இது நிமிஷம் வந்து காஞ்சிரும், தீஞ்சிரும். இது தீஞ்சிரும் அப்புறம் அது கொஞ்சம் வெந்த பிறகு ஓட்டமானும் சரி போகுது. அந்த அவர் போட்டத்தை போடலாம் இந்த அதுக்கு கொஞ்சம். அது என்ன இந்த குட்டியால் தின்றதில்ல. நல்லா தக்காளி வதங்கணும், வேகும். நல்லா வெந்த பிறகுதான் நல்லா கருப்பிலி பார்த்தா எடுத்து போடுறாங்க வேலை. அது நல்லாவே இல்லை. நம்ம போடுற பொருளை விட இந்த மண் சட்டியிலையுமே இந்த விறகடுப்பும் தானே அந்த குழம்புக்கு ருசி. உப்பு கொஞ்சம் கம்மியாக போடாயோ? உப்பு இதுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் போட்டு அடிச்சிட்டிங்களா? இது போட்டுக்கிறேன், அப்புறம் 10 போட்டுக்கிறேன். இல்லைன்னா கம்மியாக போடாயா? இப்போ தண்ணி கிண்ணி ஊற்றுனா சரி போயிடும். உப்பு மத்தியானத்துக்கெல்லாம் சோறாக்குறது இல்லை, காலையில் ஒரே சோறு. சோறு இருந்தால் பொழுதாண்டி தின்னுக்கிறது. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம் சோத்தாக்கி ஒரு தடவை ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்குது. ஆமாம், அப்புறம் இப்போ தின்றதால சரி. அப்போ நாங்கள் பொழுதுனிக்கு சாப்பிட்றதே இல்லை. அப்புறம் சோறு சைட்டில் அப்படியே கிடக்குது. இங்கே யாரும் வராங்க, யாராச்சும் வந்தக்கந்த தீரும், ஒருத்தருமே வரதில்லை. சூப்பர் போ, அருமையாக வதங்கி போச்சு. வேகுது. அது 2 உப்பு போடணும். உப்பு போட்டே கதையா கச்சிரும். உப்பு போட்டால் பழம் சீக்கிரம் வந்துடும். அப்புறம் குழம்புல பூரா உப்பு ஏறிக்குது. தின முடியும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுது, 10 போட்டுக்கலாம். இந்த பருப்பு போட்டு கரிச்சிரும். அட்டைப்பொட்டிலாம் எல்லாம் இருந்தது. கடுகு, சீரகம், கடுகு, சீரகம், மிளகாய், அப்புறம் பொடி, ஒரு மஞ்சத்தூள், ஒரு சாம்பார் பொடி இருந்தது. ஓட்ட அரிசியெல்லாம் தீர்ந்துடுது. அதெல்லாம் இருந்தது. சாக்கே உதறியாச்சு. உதறின்றது ரேஷன் கடை வச்சு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3-4 மாதம் ஆகுது. அந்த அரிசி என்ன இருந்தால் கிடக்கும், என்ன இருந்தால் கிடக்குது. அப்படி ரேஷன் கடையில் வெறும் கொட்டையாவே கொண்டு தள்ளிக்கிறோம். ரம்பி கிடக்குது அந்த ரோம்பு வெறும் கொட்டையை. இன்னொரு வாரம் போய் வாங்கணும்னு இங்கே சோத்தை பார்த்தாலே என்ன ஆச்சு வாங்கன்னு பிடிக்குது. என்ன 250 ரூபா ஒரு மூட்டை கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா கள்ள மார்க்கெட்டில் இங்கே ரேஷன் கடையில் அதான் திருட்டுத்தானே தானே அதெல்லாம். காசு நாம 250 ரூபா கொடுத்தா ஒரு மூட்டையே கொடுக்குறோம். 50 கிலோ மூட்டை எடுத்து விடுறான். 250 ரூபாய் வாங்கிக்குவான். அதாவது ரேஷன் கார்டில் பதிய மாட்டான். எல்லாரும் அப்படியே காசு கொடுத்து வாங்குறாங்க. காசுக்கு எதை விற்கிறானுங்க. காசுக்கு தான் இந்த கொட்டை வச்சு கொண்டு தள்ளிக்கிறான். அந்த அரிசி முடிஞ்சாத்தான் லோடு வரும். வெறும் கொட்டிய எல்லாம் மூட்டை. கார்டுக்கு வந்து 20 கிலோ போடுறானா?
ஃப்ரீயா 30 கிலோ போடுறோம். 30 கிலோ போடலாம். 35 கிலோன்னு போட்டா எச்சி அந்த எச்சி கட் பண்ணிட்டேன். அந்த எச்சி இல்லை 5 கிலோ இல்லை. அந்த 5 கிலோ தான் திட்டு வித்துறாங்க. அப்புறம் கருத்துக்கு எடுத்து போடுறது தனித்தனி. சேமானி 3 மாசம் கழிச்சு 1 லிட்டர் ஊத்துறானே. 3 மாசத்துக்கு 1 லிட்டர் தான் ஊத்துறாங்க. ஊத்துறேன்னு சொன்னா இப்ப லைட்ல எந்த பொறுத்துமா லைட்ல அது வேணும் எப்படி அடிப்பான். இருட்டானா அந்த தீ வெளுத்துல எப்படி சோறு வைக்க தர முடியும்? வெளுசு அடிச்சு தானே பண்ண முடியும். அது இங்க கேட்காதீங்க, அங்க போய் கேளுங்க. அப்படின்னா எங்க போய் கேட்கறது? ஞான இடத்துல போய் கேட்கறோம். திருட்டுத்தனம் இடத்துல கேட்காம இன்னொரு பக்கம் வேற எங்க போய் கேட்கறது? வேலை போய் கேட்டுவானா எங்க போய் நான் மேல போய் கேட்டு வந்து நான் நீங்க என்ன தரதுனாக்குமா கேட்டு வந்து எத்தனை லிட்டர் ஊத்திடுவீங்க? அதானே அந்த அண்ணன் இல்லாத போடுறோம். இன்னும் ஊத்துறோம் பொடி போட்டு அது வாங்கினதுக்கு அப்புறம் அப்போ ஊத்துறதா? பழம் வெந்த பிறகு பொடி போடணும். பழம் இன்னுமே கொட்டை கொட்டை கிடக்குது. இதெல்லாம் கையில தங்கமா? எத்தனை பவுனு? அது பித்தளை வாழை. பித்தளை வாழை 3 பவுனுக்கு மட்டும் 6 பவுன் கையிலுக்கு மட்டும் நல்ல கொதன்னு வணங்கிறோன்னு என்ன இல்லையா? எல்லாம் வேகணும். சட்டி உடைச்சு போடாது நீங்க? சட்டியெல்லாம் உடைக்க மாட்டேன். கடைஞ்சிடுறது அப்படியா? கடைஞ்சாத்தான் நல்லா. அப்புறம் அது வேகாத ஊத்துன்னு பழம் அப்படி முடிச்சத்தான் கிடப்போம். எப்படி சோறுதுன்றது? எப்படி நீ குத்துற சட்டி உடைஞ்சு போகுது? சட்டி ஒன்றும் அடையாது. வெள்ளை வாங்க புல்லு போடலையா? எல்லாம் போட்டாச்சா? மிளகு பொடியெல்லாம் போடுறதே இல்லை. சாம்பார் பொடி மட்டும்தான். அதுலயே அல்லங்குதே. அதானே அது என்னத்துக்கு மிளகு பொடி? எல்லாம் வாயில் போட்டு என்ன வாழை போடு. என்ன கீரியா? பெரிய குஞ்சு பிடிச்சிருச்சா? இல்லைங்க, அந்த சின்ன சின்ன கொஞ்சம் தெரிஞ்சு. அட எப்போ இன்னைக்கு இப்போ இறக்கி விட்டீங்களா? அதவா? இல்லைங்க, அது இப்போ முந்தா நேற்று தெரிஞ்சுதே. அட அதை இறக்கி விட்டு இப்போ மாசம் ஆகுதுங்க. எத்தனை குஞ்சு பிடிச்சது? அது ஒரே குஞ்சு பிடிச்சிச்சு. 6 குஞ்சு இருக்குதுங்க. ஒன்று தூக்கினேன். பட் கீரி காட்டு பூனை அத்தனைக்கும் தப்பிச்சாதான் 10 பண்டம் பண்ணா 2 தப்பிக்கிறதே பெருசு. தண்ணிக்கு இன்னும் போக வர 6 கிலோமீட்டரா? சேலை தான் கதவு. குழம்புக்கு எப்படி இருக்குதாயா? பொறாயா உனக்கு 2-3 நாளில் சோலார் லைட் கொண்டு போட்டு விட்றேன். உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. காய்ச்ச வந்துடுது. ரோடு இல்லாமல் வருது. என்னப்பா பூராமே தென்னை கண்ணைகள்லாம் வத்தி போச்சு இருக்குது. கோடை மழையும் அடிச்சதுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கு. இல்லைன்னா தண்ணிக்கு நாமளே தொண்டை வர வேண்டியது. எதுக்காக நீ ரெட்டை கூட தூக்கிட்டு வர? ஓ நீ வேற
வரத்துல போய் தண்ணி இல்லைன்னு போய் எங்கன்னு சுத்தமாக வச்சு போச்சாப்பா சுத்தமான இல்லை காய்ச்சி மாசமே தண்ணி இல்லை அப்படி மார்கழி மாதம் வரங்க தண்ணி எடுத்து ஒரு தடவை நான் குழந்தைங்க வச்சுட்டு இங்கே சோறாக்கிறப்போ சும்மா தண்ணி திடுதுன்னு போகுது என்னும் பையன் பிறந்துக்கும் போது தண்ணி அங்கே தான் போய் எடுத்துன்னு வந்துதான் என்னும் பையன் குழந்தைக்கு தண்ணி கீழே தான் போனோம் உடம்பு சமத்துன்னு வந்து பையனுக்கு தண்ணி வந்தேன் அதே குழந்தை எடுத்து எடுத்துன்னு போய் ராமர் குழந்தை எடுக்கிறது போதா தண்ணி தரணும் அதே மாதிரி ஸோ குழந்தை கத்தின்னு கொடுத்தாருனால வச்சுன்னு வருது இங்கே போய் வேணுன்றது ஆடே இடுப்பு கட்டு குழி தோட்டியுமே தண்ணி இல்லை அது பாறை வந்துருக்காங்க பாறை வந்துடுது தோண்டி பார்த்தோம் ஆடையப்பா சென்றை பாருங்க பாறை சரி நடந்து போகலாம் இத்தனை தோட்டியும் தண்ணி வச்சு போச்சு வருது பழைய காணொலியில் பார்த்துருப்பீங்க அப்போ அங்கே தண்ணி இருந்ததுங்க இப்போ தண்ணி வற்றி இப்போவே ஒரு மாதம் ஆகிடுது அந்த 3 மாதத்துக்கு இதில் தண்ணி ஊறாது இங்கேருந்து மறுபடியுமே ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணுங்க தண்ணிக்கு இந்த மறுபடி வத்தி போச்சாப்பா இருக்குது ஆனால் தண்ணி புழங்க முடியாது ஜேசிபி தோண்டுனா நல்லா பெருங்குழி போட்டுவிட்டா தண்ணி கொஞ்சம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் செலவு பண்ணால் தண்ணி பண்ணிக்கலாம் அதான் இந்த மடுவில் எப்படி தண்ணி கிடக்கு மீன் ஓடிட்டு இருந்ததாப்பா ஆடே எல்லாம் அரிச்சு போட்டாங்க மீன் நிறைய இருந்தது பிடிச்சிட்டாங்களா பரவாயில்ல இதுலேயும் சுத்தமாக வத்தி போச்சு ரொம்ப இதில் ஜல ஜல ஜலன்னு ஓடுங்கப்பா நல்லா ஜேசி போட்டு கொஞ்சம் நல்லா அகலமாக தோண்டி விட்டோம்னா ஓரளவுக்கு தண்ணி நிற்கி நல்ல தண்ணி ஊறும் அந்த மட்டத்துக்கெல்லாம் ஜேசிபி பேர 1 மணி நேரத்துக்கு 2000 கேட்பேன்னு நினைக்கிறேன் 2 நாள் குட்டி கட்டி தோண்டணும் தோண்டணும்னா நல்லா கிணறாட்டு பண்ணி விட்டோம்னா சும்மா தோண்டி விட்டா போகுது நல்ல தண்ணி ஊறிக்கு பார்க்கல அதனால பண்ணலாம் மேடு சரி நடன் தெரியலப்பா கை எப்படி இருக்குது கை வலி ஒரு மாதிரி இருக்குதுங்க அதெல்லாம் இல்லைங்க என்னப்பா அந்த பலாத்தி இந்த ஆலாத்தியே போகணுமா அதே போகணுங்க அடி அந்த ஆலமரமே நான் சொல்லுங்களா அப்படி இந்த இங்கே இதில் நல்லா ஆள் முழுகளுக்கு தண்ணி இருந்ததுப்பா பாருங்க இந்த மரத்துக்கு அரை மரத்துக்கு இருந்தது பொட்டு இல்லைங்க தண்ணி போகிறா இதுக்கு முன்னாடி பழைய பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க தோழர் தூரம் வந்து ஊடு எங்க அடையப்பா பாருங்க ஒரு குடம் தண்ணிக்கு 6 கிலோமீட்டர் நடந்தா வந்தது என்னையா போயிட்டே இருக்கிறேன் தப்பாவா இருக்குதா எப்படி மோக்கிறது குடத்துலையும் கொட்டலையும் வந்துக்கலாம்
ஓ இது கொஞ்சம் குழி போட்டுட்டீங்களா? ரைட். இல்லை கொஞ்சம் குழுன்னு இருக்குதாப்பா. படுத்து தூங்கலாம் சொன்ன மாதிரி. கம்முன்னு ஒரு பாயை கொண்டு வந்து போட்டு மத்தியானத்தில் படுத்து தூங்கினா அத்தனை நோவும் போயிருப்போம். ஓ இதுதான் குடி தண்ணி. இது இல்லைன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. இது இல்லைன்னா வேலையும் முடிஞ்சது. அதுலயும் மாடும் கட்டுறது எதுக்கு இத்தனை தூரம் ரத்த குடம் போட்டு எடுக்கிறது? என்னன்னு பண்றது போய் தானே முள்ள போனத்தான் ஆகுது. இந்த ஆட்டுக்கு தண்ணி வேணும். ஒடியேந்து ஊட்டவே வாக்குது. இந்த ஆடால ஆட்டுக்கு ஐயோ ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஆடால ஆட்டுலயே குடிக்கிறதில்ல. இந்த ஆட்டுக்கு சமைக்கிறது தான். நாம கூட 2 குடத்துல உழஞ்சிக்கிறாங்க. என்ன தின்றாம ஆண்டாள் கட்டி ஆக்கி குழி டோன்னு கட்டி தான் புழங்குது. ஆமாங்க ஆமாங்க. இல்லைன்னு சும்மாவில் விட்டா இதுலலாம் ஆற்றுல எப்படி தண்ணி போகுது? எல்லாத்துக்கும் இங்கே தான் வரணும். தண்ணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் இங்கே தான் வரணும். எல்லாரும் துவைக்கிறதுக்கு இங்கே தான் வராங்க. என்னையா இதில் என்னையா துவைக்க? இப்போ என்ன தண்ணி எப்படி தண்ணி மோந்து வானப்பூசியில் வச்சு துவைச்சிக்க? இந்த கல் இப்படி துவைச்சிக்கிறதா? ஆடு மாட்டுக்கு குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு? ஆமாம் அது கரெக்டு தானே ஐயா. ஒரு குடி தண்ணியில் சோப்பு தண்ணி விட்டு தானே. அப்படி பண்ணக்கூடாது. எத்தனை மணிக்கு முடியும்? அவர் வெள்ளக்காரர் நேற்று அங்கே தான் தப்பினார். அந்த கல் அவர் அங்கே தான் தப்பினாங்க. கத்தியில் அங்கே தான் தப்பினாங்க. ஏதோ துணியில் வடிச்சு ஊற்றுலாம்ல, ஊற்றி வச்சுக்கிறீங்களா? துணி வருங்க. அப்புறம் அங்கே மாகலை தடிச்சுன்னு போய் போட்டுருக்குற மாடான் இல்லை ஆலை போட்டுக்கோ. இன்னொரு துணி போட்டுக்கலாம். இல்லைன்னா அங்கே கடந்துற சுருண்டு அந்த துவைக்கிறனால அந்த குண்டுகால் காப்பாற்ற வாத்தியாப்பா நாங்கள் தண்ணி வைக்கிறோம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் இப்போதான் நான் பொங்காவிலே சுவிட்ச் வச்சு வச்சிருந்தேன். அது காத்துக்கிட்டு வந்த பொருள் போட்டு இப்போதான்டா நல்லது. குடமென்னு ரொம்ப பெரிய குடம் 25 லிட்டர் இருக்குதே. ஆமாம் ஆமாங்க. நம்ம குடமா அச்சை சோடுது 2. நம்ம குடம் வந்து வீட்டுல 2 அச்சை எடுக்குது. அதனால போட்டா அதோட வெய்ய வருது. எல்லா மாடுமே எல்லா தண்ணி இல்லாததுக்கு எல்லா மாடும் போதும். அந்த மாடு இந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம். மாடுவோம் ரொம்ப போயிடும். கல்லில் எப்படி வைக்கிற குடம் கமுந்துக்குன்னு சாஞ்சுன்னு வித்துலையா போலி ஏறினு கொண்டு வாசல்ல இறக்கியாரியா குடம்? ஆடு
நல்லா ஜேசிபி விட்டு நல்லா அகலமாக நல்லா ஆழமாக தோண்டோம்னா வருஷம் முழுக்க தண்ணி ஊறிக்காயா. அதான் பாதுகாப்பாக சுற்றியும் ஒரு கடை மாதிரி கட்டி பாதுகாப்பு பண்ணிக்க வேண்டியது. இப்போ என்ன பார்த்தாரே என்ன அது இப்போ இத்தனை பார்த்து மெதுவாக போ, ஏற்றமாக இருக்குது. Jangan mau dikatakan, jangan kapan. இறாயா ஏத்தமாக இருக்குது அப்பமா இருக்கு. ஜோளத்தூள் கட்டிக்கிறேன்னு அதான் சொல்ல மாட்டாங்க. கேசான அன்னைக்கு கேட்கற மாடு எடுக்கூடாது. எங்கேயுமே ದಾಡದ ಪಂಚ ನಿನ್ನೆ ಮೇರದಲ್ಲಿ ಓಡ್ರದತ್ತ.
அப்பா 2 குடம் தண்ணிக்கு 3 கலந்து போயிட மாட்டேங்குது. கரண்டி கோட்டா சரிம்மா விடு இன்னும் கையில் பாட்டம் பிடிச்சிருக்கு. சரி சரி போதும். என்ன சோத்துல வர்றோம் இப்போ சாறு ஊற்றுறது சரி போகுதுன்னு கொஞ்சம் சோத்தை கம்மியாக போட்டால் குழம்பு வந்து கரெக்டாக ஊற்றி சாப்பிட முடியும். நீங்கள் அளவா ஊற்றிங்க குழம்பு. நான் ஊற்றிக்கிறீங்க வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்கு குழம்பு ஊற்றி அளவா ஊற்றிங்க. காட்டு முருங்கைக்காய் சாம்பார் கலரே சும்மா சூப்பராக இருக்குது. ஊற்றுட்டா உங்களுக்கு? இல்லை ஊற்றுங்க. எல்லாம் கம்மியாக இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஊற்றுங்க. உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உப்பு சரி போச்சுங்க. அது எப்படி தண்ணி வரும்? வரும் வரும். தேவந்தரியம் பொழிஞ்சா வந்துடும். தேவந்தரியம் பொழியணுமே. சூடப்பா ஜோடுங்க. ஐயா எனக்கு கரெக்டாக இருக்குது ஐயா, உங்களுக்கு பத்தாது. சாம்பார் சும்மா ஜம்முன்னு இருக்குதுவோ. இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது. உண்மையிலேயே அருமையாக இருக்குதா ஐயா. கொஞ்சம் முருங்காய் வேணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போ, சூப்பர் போ. சரிதான். எங்கள் அப்பத்தான் எங்கள் அப்பனை பெற்றவன் இப்படிதான் இந்த மாதிரி சுண்டா சட்டியில் மண்ணு சட்டியில் சாம்பார் காய்ச்சி நல்லா பச்சையாக ஞாபகம் இருக்குது. சிறுவாயும் அப்போ மண்ணு சட்டியில் சாம்பார் காய்ச்சி நல்ல சோத்து கறி கலரி குறுக்கு சின்ன பையன் அந்த ஞாபகப்பா. ஆமாங்க ஆமாங்க. போய்சூல் போட்டால் இலசனுங்குதுங்க குழம்பு. போய்சூல் போட்டால் அவங்க பெரியவங்க இருக்கிற காலத்தில் வேறுங்க, இப்போ வேறுங்க. அதான் நினச்சி எடுத்துக்காது.
அந்த கோழின்னா அப்படியே தான் சத்தம் போட்டுலேயே தான் கிடக்கும். ஊற்றுப்பா. கிடக்குதுங்க. கொஞ்சம் சாப்பாடு கொண்டா. கொஞ்சம் வாங்கிக்கிங்க. போதும்பா. தெரியாது நான் எவ்வளோ சாப்பிடணும். அன்புக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பே இல்லையப்பா. காசு பணம் சொத்து சுகம் இதுக்கு தான் இன்னைக்கு மதிப்பு மரியாதையுமே. நாங்கள் சாப்பாட்டு வேலை வாங்க சாப்பிடுண்ணா. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? இது சாப்பிடுதாங்க. பருப்பு முருங்கைக்காய். பருப்பு முருங்கைக்காய். நினைக்கிறேன் போதும். சாப்பாடு போட்டுக்குப்பா. என்னயா சோறு வேண்டாம். குழம்புக்கு வந்து எடுத்துட்டு போய் போகுது. சோறு போட்டுக்கண்ணா.
இங்காக சோறு கொண்டு வர கொண்டாரு உங்களுக்கு சோறு. அப்புறம் சாம்பார் போடுறேன். எங்க மருந்து கட்டி கிடக்குது